ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போன டெஸ்ட்ல கேட்டிருந்தேன். கொஸ்டின் ஈஸியா, மாடரேட்டா, டஃப்பான போல் போட்டிருந்தோம். அதில் 70% மேலே நீங்கள் ஈஸின்னு தான் சொல்லியிருந்தீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும். மறக்காமல் ஃபஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா பெண்டிங் விட்டிங்கன்னா அது பெண்டிங்கில் அப்படியே தான் கிடக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி அதை நீங்கள் திருப்பி பார்க்கவே மாட்டீங்க. மறக்காமல் ஃபஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 30 கொஸ்டின் தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஸ்வரன்சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது ஸ்டேட்மெண்ட் நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுலேருந்து அடிப்படை கடமைகள் வந்து ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அடிப்படை கடமைகள்ன்றது ஒன்று கிடையாது. அடிப்படை கடமைகள் வந்து எப்போ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா 1976ல் 42வது சட்ட திருத்தம் மூலியமாக தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடிப்படை கடமை வந்து இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடிப்படை கடமைகள் வந்து இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்வரன்சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வந்து சரி. ஸ்வரன்சிங் குழு தான் 1976ல் இந்த 42வது சட்ட திருத்தம் மூலியமா அடிப்படை கடமைகளை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கணும்னு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸ்வரன்சிங் குழுவும் 1976ல் தான் அமைச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை வந்து நிலைநாட்ட முடியாது. அடிப்படை உரிமைகளை தான் நிலைநாட்ட முடியும். நம்ம போன டெஸ்ட்லேயே நீதி பேராணைகளை பற்றி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 32ன்னு படிச்சிருப்போம். அதுதான் நீதி பேராணைகள். அடிப்படை உரிமைகளை மறுக்கப்படும் போது நாம கோர்ட் மூலயமா நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதா அந்த நீதி பேராணைகள், ஆர்டிகல் 32. இப்போ இதில் தவறான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியானவற்றை தேர்வு செய்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ சரியானவற்றை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் சரியான ஸ்டேட்மெண்ட். அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். ஸ்வரன்சிங் குழுவால் தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்தாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 2 மற்றும் 3. 2 மற்றும் 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்ததல்லன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள்ன்றது தற்போது 11 அடிப்படை கடமைகள் இருக்குன்னு நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்புல எந்த பகுதியில் இருக்குன்னா, பார்ட் 4A வந்து அடிப்படை கடமைகள் இருக்கும். ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51ல் ஏ தான் இதோட ஆர்டிகல். இதில் மொத்தம் தற்போது வந்து 11 கடமைகள் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து 10 கடமைகள் தான் இருந்திருக்கும். அந்த 11 கடமைகளும் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அடிப்படை கடமை தான். இந்த அடிப்படை கடமையோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51ல் ஏ ஹெச்னு வரும். அதாவது 51A பிராக்கெட்ல ஹெச்னு வரும். அதுதான் இந்த ஆப்ஷன் ஏக்கான ஆர்டிகல். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பியில் கொடுத்துருக்குது. பொது தேர்தல்களில் வாக்களித்தல்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகளை கொடுத்துருக்கிற 11 அடிப்படை கடமைகளும் பொது தேர்தல்களில் வாக்களித்தல்னு எந்த ஒரு கடமையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பாருங்க. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அடிப்படை கடமை தான். அடுத்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார்ந்தது எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை கடமைகளில் எது இதில் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கிடையாது. தேர்தலில் வாக்களித்தல்ன்றது நமக்கு அடிப்படை கடமைகளில் வராது. இந்த சிக்கு என்ன ஆர்டிகல்னு பார்த்தலாம். வன்முறை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல்ன்றது 51A ஐல வந்து உங்களுக்கு வரும். ஆப்ஷன் டி பாருங்க. அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை செலுத்துதல்ன்றது அதை தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகலாக கொடுத்துருப்பாங்க. 51A ஸ்மால் லெட்டர் ஏன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். அதுதான் இந்த டிக்கு உண்டானது. இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கிறதா நமக்கு அடிப்படை கடமைகளில் வராது. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம்.
3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வர்மா குழுன்னா என்னன்னு பார்த்துடலாம். அடிப்படை கடமைகளை நடைமுறைப்படுத்துறதுக்காக சில சட்டங்களை வந்து பரிந்துரை செய்ததா இந்த வர்மா குழு. இந்த வர்மா குழு வந்து எப்போ அதோட அறிக்கையை ஒப்படைச்சிருப்பாங்கன்னா 1999 தான் இதோட அறிக்கையை வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த வர்மா குழுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான குழு. இந்த சட்டங்கள் ஆராய்ந்து இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அதில் என்னென்ன சட்டங்கள் ஆராய்ஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சட்டம் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 போட்டிருப்பாங்க. அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 1972. அடுத்தது பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிமக்கள் அதாவது மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து 2007 போட்டிருப்பாங்க. இப்போ இந்த சட்டங்கள்லாம் எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இந்த சட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அடிப்படை கடமைகள்ன்றது நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது, சட்டத்தால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். அதனால தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் விதிச்சு இன்டெரக்டாக நம்ம அடிப்படை கடமைகளை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வர்மா குழுவோட அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4th கொஸ்டின் பார்த்தலாம். 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம போன டெஸ்ட்லேயே நல்லா பார்த்துருக்கோம். அடிப்படை கடமைகள்ன்றது வந்து சோவியத் யூனியன் என்ற ரஷ்யாவிலேருந்து தான் நமக்கு எடுத்திருப்பாங்க. 1976 வந்து அரசியலமைப்பில் சேர்த்திருப்பாங்க. இப்போ தான் நம்ம நிறைய அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அமெரிக்கா. இந்த அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னு நம்ம போன டெஸ்ட்லேயே எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நிறையா சொல்லியிருந்தோம். அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்திருப்பாங்க. அடுத்தது அரசியலமைப்புன்ற கொள்கை வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் தான் தோன்றுதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது அயர்லாந்து பாருங்கள், அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம போன டெஸ்ட்லேயே நம்ம நிறையா சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போன டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் ஒரு 2 நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க, அடிப்படை கடமைகள் என்ற கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 42வது திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 10 அடிப்படை கடமைகளை ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து 10 அடிப்படை கடமைகளை பரிந்துரைக்கல, 8 அடிப்படை கடமைகளை தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 அடிப்படை கடமைகள் மட்டும் தான் ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அடிப்படை கடமைகள்ன்றது 10 இருந்திருக்கும். அடுத்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 இருந்திருக்கும். அந்த 11 அடிப்படை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51 ஏல கேன்னு இருக்கும். அதாவது 6லேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்வி வழங்கணும்னு சொல்ற ஆர்டிகல் தான் அதுதான் 11வது அடிப்படை கடமைகளாக சேர்த்திருப்பாங்க. பி ஆப்ஷன் பாருங்க, அடிப்படை கடமைகள் என்ற கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான், இப்பதான் பார்த்தோம். அடுத்தது 42வது திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுதான் அறிமுகப்படுத்தியது 1976. அடுத்தது அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன், அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும், அதாவது ஆர்டிகல் 32 வச்சு நம்ம அடிப்படை உரிமைகளை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த அடிப்படை கடமைகள்ன்றது சட்டத்தால் தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான நிறைய சட்டங்களும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஆப்ஷன் டியும் உங்களுக்கு சரியானது தான். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறானது. ஸ்வரன்சிங் கமிட்டி 10 அடிப்படை கடமைகளை பரிந்துரைக்கல, 8 அடிப்படை கடமைகளை தான் பரிந்துரைச்சது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க, காலவரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. 1வது மொழிக்குழு, அலுவலக மொழி சட்டம், ஸ்வரன்சிங் கமிட்டி, ராஜமன்னார் குழு, இதெல்லாம் காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதோட இயர்ஸ்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால இதுக்கான சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 1வது மொழிக்குழு எந்த வருஷம் பார்த்தாலும் 1வது மொழிக்குழு வந்து 1955 அமைச்சிருப்பாங்க. அலுவலக மொழி சட்டம்ன்றது 1963. ஸ்வரன்சிங் கமிட்டின்றது இப்பதான் பார்த்தோம் 1976. ராஜமன்னார் குழுன்றது 1969. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால் அமைச்சிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு 1969 ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை நீங்க காலவரிசைப்படி பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் வரும். அடுத்து இந்த 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் வந்து இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எம்என் வெங்கடசலையா குழு, எம்எம் பூஞ்சி குழு, சர்க்காரியா குழு, தேசிய அவசர நிலை, இதெல்லாம் என்னென்ன இயர்னு கேட்டிருக்காங்க. எம்என் வெங்கடசலையா குழு பார்த்தீங்கன்னா 2000 போட்டிருப்பாங்க. அடுத்து எம்எம் பூஞ்சி குழு வந்து 2007 போட்டிருப்பாங்க. அடுத்து சர்க்காரியா குழுன்றது 1983. தேசிய அவசர நிலைன்றது 1962. இது வந்து தேசிய அவசர நிலை வந்து இந்தியாவில் 3 தடவை போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து 1962, இன்னொன்று வந்து 1971, அடுத்து வந்து 1975 போட்டிருப்பாங்க. இதை பற்றி கொஸ்டின் வந்து நம்ம பின்னாடி வச்சிருக்கோம். இது எம்என் வெங்கடசலையா குழு, எம்எம் பூஞ்சி குழுவை பற்றியும் நம்ம பின்னாடி கொஸ்டின் வச்சிருக்கோம். அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம்.
அதாவது அலுவலக மொழிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 18 விதி 343 351 வரை அலுவலக மொழிகள் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தற்போது 23 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல தவறானதா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தவறா இருக்குன்னு பாருங்க. பகுதி 18ன்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 18 என்றது அவசர நிலை பத்தி கூறுறது. அரசு அலுவலக மொழிகள் பத்தி கூறுறது என்னன்னா பகுதி 17 தான் அலுவலக மொழிகள் பத்தி கூறுறது. ஆர்டிகல் 343 351 வரைக்கும் இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பா கொடுத்துருக்காங்கன்னா 14 மொழிகள் 7வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக மொழிகள் என்றது 7வது அட்டவணை கிடையாது, 8வது அட்டவணை. இந்த 7வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்றது. அடுத்தது தற்போது 23 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22 தான் இருக்கு, 23 கிடையாது. இதுவும் தவறானது. இதுல எல்லாமே நமக்கு தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மூன்றுமே தவறு தான். அடுத்தது 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்க. செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் பின்வரும் மொழிகளை காலவரிசைப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லா ஏரும் தெரிஞ்சாதான் நீங்க காலவரிசைப்படுத்த முடியும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்க OMRல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் செம்மொழிகள்ன்றது 2004 தான் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல தமிழ் 2004 ஃபர்ஸ்ட் தமிழ் தான் நமக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்கன்னா 2005 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தெலுங்கு, கன்னடம் இது ரெண்டும் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 2008 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மலையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா 2013 தான் மலையாளத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக தான் ஒடியான்ற மொழிக்கு 2014 செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சரியாக ஆர்டர் வைஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். 10வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எந்த சட்ட திருத்தத்தை சிறு அரசியலமைப்பு என்று கூறப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சிறு அரசியலமைப்புன்றது எந்த சட்டத்தை கூறாங்கன்னா 42வது சட்டத்தை தான் கூறாங்க. ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். இது ஏன் சிறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்கன்னா இந்த 42வது சட்ட திருத்தம் மூலியமா நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி அரசியலமைப்புல நிறைய சேர்த்திருப்பாங்க. முகவரையில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அடிப்படை கடமைகளை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த சிறு அரசியலமைப்பு மூலியமா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 42வது சட்ட திருத்தம் மூலியமா அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இதை சிறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. சிறு அரசியலமைப்புன்றது 42வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் ஏவை பாருங்க. 44வது சட்ட திருத்தம். இதை பத்தி நம்ம போன டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை அடிப்படை உரிமைகள்ல இருந்து மாத்தி பார்ட் 12ல ஆர்டிகல் 307 வச்சிருந்திருப்பாங்க. அதை அமெண்ட்மெண்ட் பண்ண சட்ட திருத்தம் தான் இந்த 44வது சட்ட திருத்தம். அடுத்தது ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க பாருங்க. 86வது சட்ட திருத்தம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2002ல இருந்திருக்கும். 86வது சட்ட திருத்தம் 2002. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள்ல ஆர்டிகல் 51(a) கே, அதாவது 11 அடிப்படை கடமைகள் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. 6ல இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வி தரணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 86வது சட்ட திருத்தம் 2002 தான். ஆப்ஷன் சில பாருங்க. 52வது சட்ட திருத்தம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 52வது சட்ட திருத்தம் எப்போனா 1985ல இந்த 52வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் இந்த 52வது சட்ட திருத்தம் மூலியமா தான் பண்ணியிருப்பாங்க. சிறு அரசியலமைப்பு என்ற கூறப்படுவது 42வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் டி தான் 10வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51(a) கே எதனை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம இப்பவே நிறைய டைம் பார்த்துட்டோம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கும் பாருங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பினை வழங்குதல். இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். இது என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல எஃப்னு வரும். 51(a) எஃப்னு வரும். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா இது இ, அதாவது 51(a)ல ஈன்னு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த பிராக்கெட்ல இருக்கிறது மட்டும் சொல்றேன். நீங்க அடுத்தது ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தாலும் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா இது சி ஆர்டிகல் 51(a)ல சின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல்ன்றது இந்த ஆர்டிகல் தான். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதாவது 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்துடலாம். 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பு விதி 245 இருந்து 255 வரை சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பு விதி 256 இருந்து 267 வரை நிர்வாக உறவுகள் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் அரசியலமைப்பு விதி 268 இருந்து 293 வரை நிதி உறவுகள் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்
சட்டமன்ற உறவுகள் வந்து 245லேருந்து 255 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது நிர்வாக உறவுகள் பாருங்க, 255லேருந்து 267 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. இது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 256லேருந்து 263 வரைக்கும் தான் வரும். அடுத்தது நிதி உறவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிதி உறவுகள்ன்றது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 268லேருந்து 293 வரைக்கும். இப்போ இந்த ஆப்ஷனில் பியில் நான் ஏன் 267ன்னு கொடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் வந்து கண்டினியூவாக அப்படியே வரும்னு நினச்சி படிச்சிருப்பாங்க. அதாவது 245லேருந்து 255 வரைக்கும், அடுத்தது 56லேருந்து 67 வரைக்கும், அடுத்தது 68லேருந்து 93 வரைக்கும், இப்படி சும்மா ஆர்டர் ஞாபகம் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நிர்வாக உறவுகள்ன்றது 263லே முடிஞ்சிடும். அடுத்தது நிதி உறவுகள்ன்றது 268லேருந்து ஸ்டார்ட் ஆகி 293லேருந்து வரும். இந்த மத்திய மாநில உறவுகள் பற்றி பின்னாடி நம்ம நிறைய கொஸ்டின் வச்சிருக்கோம். அதில் நம்ம இன்னும் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரி, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தவறு, ஸ்டேட்மெண்ட் 3 வந்து சரி. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்க. 1, 3 சரி, 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம், நிதி அவசர நிலை, மாநில அவசர நிலை, தேசிய அவசர நிலை, இதுக்கெல்லாம் ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. அடுத்தது நிதி அவசர நிலைக்கு என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 360. அடுத்து மாநில அவசர நிலைன்றது என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. தேசிய அவசர நிலைன்றது 352. இதை நீங்கள் சரியாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாநில அவசர நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 2 ஆர்டிகல் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் ஆர்டிகல் 356 தான் படிச்சிருப்பீங்க. இதுக்கு இன்னொரு ஆர்டிகல் இருக்குது, ஆர்டிகல் 365ன்னு இருக்கும். இது வந்து 12th புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்து அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் போய் படிச்சு பாருங்க. படிச்சுட்டு இந்த ஆர்டிகல் 365க்கும் 356க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து 14வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். 14வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1983ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களால் சர்க்கார் குழு நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, இக்குழுவின் 257 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் மத்திய அரசு செயல்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. இக்குழு மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1983ல் ராஜீவ்காந்தி அவரால் சர்க்காரிய குழு நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ராஜீவ்காந்தி கிடையாது, இந்திரா காந்தி அவர்களால் தான் சர்க்காரிய குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 257 பரிந்துரையில் 180 பரிந்துரைகளை வந்து மத்திய அரசு செயல்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 257 பரிந்துரை கிடையாது, 247 பரிந்துரைகள் தான் சர்க்கார் குழு வச்சிருப்பாங்க. அதில் தான் 180 வந்து மத்திய அரசு செயல்படுத்திருக்கோம். அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க. இக்குழு வந்து மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க தான் இந்த சர்க்கார் குழு வந்து அமைச்சிருப்பாங்க. இதை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, 2 தவறாக இருக்கு, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. 3 சரி, 1, 2 தவறு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சர்க்காரியா குழுவை பற்றி ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த சர்க்காரியா குழுவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஹெட்டு தான் இந்த சர்க்காரியான்றவர். அடுத்தது மீதி 2 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அது யாருன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பி சிவராமன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. பி சிவராமன். ஃபோனில் எழுதுறதுனால இப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சென்னு ஒருத்தர், அதாவது ஆர்எஸ் சென். இவங்க 3 பேர் தான் இந்த சர்க்காரியா குழுவில் இருப்பாங்க. இந்த சர்க்காரியா குழு வந்து எப்போ அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 1988ல் ஜனவரி மந்த் தான் அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான என்னன்னா 1990ல் மாநிலங்களுக்கு இடையிலான குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான குழு. இந்த மாநிலங்களுக்கு இடையிலான குழு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியமிக்கிறதுக்கு என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 263 தான். இந்த குழு வந்து என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையிலான நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவராட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 1951ல் பஞ்சாப்ல தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்க. பஞ்சாப்ல 1951. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். இதோட ஆர்டிகல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 356 வரும், ஆர்டிகல் 365 வரும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 12th புக்கில் நமக்கு பாக்ஸ் லேடரில் கொடுத்துருப்பாங்க. மறக்காம அதை போய் பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. நிதிக்குழு யாரால் நியமனம் செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிரதமர், நிதியமைச்சர், மத்திய அரசின் நிர்வாக தலைவர், உள்துறை அமைச்சர், இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல நிதிக்குழு யாரால் நியமிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க பாருங்க, மத்திய அரசின் நிர்வாக தலைவர். இது வந்து நார்மலாக நமக்கு டேரெக்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் மத்திய அரசின் நிர்வாக தலைவர்னு சொல்கிறோம்.
பிரதமர் இங்க ஆப்ஷன் ஏல இருக்காரு பாத்தீங்கன்னா பிரதமர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்க தலைவர் தான் இந்த பிரதமர். அதாவது அவர் வந்து பிரதமரை வந்து உண்மையான தலைவர்னு சொல்லியிருப்பாங்க, குடியரசுத் தலைவரை வந்து பெயரளவு தலைவர்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த நிர்வாக தலைவர் யாரு, உண்மையான தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின். நிதிக்குழு யாரால நியமனம் செய்யப்படுகிறதுனா குடியரசுத் தலைவரால. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக தலைவர். இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிதிக்குழுவை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தரலாம். இந்த நிதிக்குழு வந்து எந்த ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280. இதை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இதை வந்து நியமிப்பாங்க. அடுத்தது இந்த நிதிக்குழுவோட பணிகள் பத்தின ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 280ல 3ன்னு வரும். இந்த ஆர்டிகல் 280ல 3ன்றதான் இந்த நிதிக்குழுவோட பணிகளை பத்தி சொல்றது. இது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க, பாலிட்டியில இந்த 10th புக்ல இருக்காது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆர்டிகல் 280 ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க 10th. அது பக்கத்துல இந்த ஆர்டிகல் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மத்திய பட்டியலில் சட்டமியற்றும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், மாநில பட்டியலில் சட்டமியற்றும் அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மாநில அரசு இயற்றும் சட்டமே இறுதியானு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மத்திய பட்டியலில் வந்து நாடாளுமன்றம் தான் அதிகாரம் செலுத்தும் சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் தான் அதிகாரத்தை செலுத்தும். அடுத்து மாநில பட்டியலில் மாநில சட்டமன்றம் தான் அதிகாரம் செலுத்தும். அடுத்து இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பொதுப்பட்டியல்ல மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சட்டம் ஏற்றதுல முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா யாரோட சட்டம் வந்து இறுதியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட சட்டம் தான் இறுதியா இருக்கும். இப்ப இந்த நீட் பிரச்சனை கூட கல்வித்துறைன்றது பொதுப்பட்டியல இருக்கிறதுனால தான் நம்மளால இன்னும் நீட்டை வந்து பேன் பண்ண முடியல. நம்ம கையில வந்து பொதுப்பட்டியல் எப்போ மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் செலுத்துறது வருதோ அப்போதான் நமக்கு கல்வித்துறையில வந்து நம்மளால ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். 17வது கொஸ்டினுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் சரி 2ம் சரி, 3வது மட்டும் தான் தவறா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கொஸ்டின். இந்த 18வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மாநில அவசர நிலை பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோமா, அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மாநில அவசர நிலைன்றது கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 முறை வந்து நடந்திருக்கும். கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் தான் அதிக முறை வந்து அந்த மாநில அவசர நிலையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேரளா அண்ட் பஞ்சாப்ல 9 முறை வந்து மாநில அவசர நிலையை கொண்டு வந்திருப்பாங்க. இது உங்களுக்கு பாலிட்டியில நெக்ஸ்ட் லெசன் 10th இருக்க 2வது லெசன்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 18வது கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்ததுன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பார்த்தீங்களா, 1955. 1955 இந்த குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அறிக்கை வந்து எப்போ சமர்ப்பித்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க, 1956. 1956 தான் அறிக்கையை சமர்ப்பித்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் சில இருக்கு பாத்தீங்களா, 1963. 1963ன்றது அலுவலக மொழி சட்டம் வந்து ஏற்றப்பட்ட ஆண்டு தான் 1963. அடுத்து 1967 பாத்தீங்கன்னா அலுவலக மொழி சட்டத்துல திருத்தம் பண்ண ஆண்டு தான் 1967. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது புக்லேயே உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். முதலாவது மொழிக்கு அறிக்கை வந்து 1956 தான் சமர்ப்பிச்சிருப்பாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் நிறைய பாயிண்ட் சொல்றதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். ஃபுல்லா பாருங்க. இதுல நீங்க டைம் சேவ் பண்ணி எதுவும் பண்ண போறதில்ல. நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. அதுல டைம் செலவு பண்றதுக்கு இதில் நீங்க டைம் செலவு பண்ணா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ராவாச்சும் கிடைக்கும், ஒரு போஸ்டிங்காச்சும் கிடைக்கும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரலாம். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. லென்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இல்ல ஃபாஸ்டா வச்சு பார்க்காதீங்க. சில பேருக்கு ஃபாஸ்டா வச்சு பார்த்தா புரியும், சில பேருக்கு வந்து ஃபாஸ்டா வச்சு பார்த்தா புரியாது. மேக்ஸிமம் நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா நார்மல் ஸ்பீட்லேயே பாருங்க. நார்மல் ஸ்பீட்ல பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து மைண்ட்ல ஏறும். கற்றலின் கேட்டலின் என்று சொல்லுவாங்க. நீங்க கேட்கறதுனால நீங்க படிக்கிறத விட நீங்க கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு மைண்ட்ல நிறைய பதியும். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க நோட் பண்றதுக்காக தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான் நான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19வது கொஸ்டின் பார்த்தலாம். இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, பட்டியல் முறை, அதிகார பரவலாக்க முறை, கட்சி முறை. சாரி, இதுல மறைன்னு இருக்கு, இது வந்து முறைன்னு மாத்திக்கோங்க. மறை கிடையாது, முறை. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான புரிதல் மூலமாக சொல்லியிருக்காங்க. இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பட்டியல் முறைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்ற பாத்தீங்கன்னா அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த பட்டியல் மூலியமா தான் நமக்கு வந்து அதிகாரம் வந்து பிரிச்சு கொடுக்கப்படுது. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிற பட்டியல் முறை தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அதாவது மத்திய மாநில உறவுகள்ன்றது 7வது அட்டவணையில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ என்னன்னு பாருங்க, 8வது அட்டவணை. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அலுவலக மொழிகளை பத்தி சொல்றது. அடுத்தது 9வது அட்டவணை பார்க்கறதுக்கு முன்னாடி 10வது அட்டவணை என்னன்னு பார்த்தலாம். 10வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்றதான் இந்த 10வது அட்டவணை.
அடுத்து இந்த 9வது அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அட்டவணை. இதை பத்தி நிறைய பாயிண்ட் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூனிட் 9ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 9வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வந்து தான் இந்த 9வது அட்டவணை சேர்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திருத்தமே இந்த 9வது அட்டவணை சேர்க்கறது தான் அரசியலமைப்போட ஃபர்ஸ்ட் திருத்தம். அரசியலமைப்போட ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951ல தான் 1951ல தான் அரசியலமைப்புல ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதுல தான் இந்த 9வது அட்டவணை வந்து இணைச்சிருப்பாங்க. இந்த 9வது அட்டவணை வந்து எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நிலச்சீர்திருத்தங்கள். இந்த நிலச்சீர்திருத்தங்களை பத்தி சொல்றதா இந்த 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணையில இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, இந்த 9வது அட்டவணை வந்து நம்ம எந்த இது ஆட் பண்ணாலும் அதை வந்து நீதிமன்றத்தால எந்த கேள்விகளும் கேட்க முடியாது. இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இது. இந்த 9வது அட்டவணையில வந்து எந்த ஒரு சட்டத்தை நம்ம போய் சேர்த்தாலும் அதை வந்து நீதிமன்றத்தால எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. இதுல தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை வந்து இந்த 9வது அட்டவணையில தான் சேர்த்துப்பாங்க. ஏன்னா செண்பகம் துரைராஜன் வழக்குன்னு ஒன்று நடந்திருக்கும். அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து 50% மேல வந்து ரிசர்வேஷன் வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுல வந்து 50% மேல இருக்கு. அதை வந்து திரும்பவும் கோர்ட் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த 9வது அட்டவணை வந்து போய் சேர்த்திருப்பாங்க. இதுதான் இந்த 9வது அட்டவணை பத்தியது. இந்த 9வது அட்டவணையை பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு முறை சொல்றேன், கேட்டுக்கோங்க. 9வது அட்டவணை தான் ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் பண்ணது, அதாவது 1951. இதுல தான் ரிசர்வேஷன், அதாவது தமிழ்நாடு ரிசர்வேஷன் வந்து இந்த 9வது அட்டவணையில தான் போய் சேர்த்திருப்பாங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நிலச்சீர்திருத்தத்தை பத்தி சொல்றதா இந்த 9வது அட்டவணை. இந்த 20வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பகுதிகளை வச்சு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு, சட்ட திருத்தம், நிதி உறவுகள், அவசர நிலைகள், மத்திய மாநில உறவுகள். இதெல்லாம் என்னென்ன பார்ட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம்ன்றது எத்தனாவது பகுதியில் இருக்கு பாத்தீங்கன்னா பகுதி 20ல இருக்கு. அடுத்தது நிதி உறவுகள்ன்றது என்ன பகுதின்னு பாத்தீங்கன்னா பகுதி 12ல தான் நிதி உறவுகள்ன்றது இருக்கும். அவசர நிலைகள்ன்றது பகுதி 18ல. அடுத்தது மத்திய மாநில உறவுகள்ன்றது பகுதி 11ல இருக்கும். இதுல இந்த மத்திய மாநில உறவுகளும் நிதி உறவுகளும் பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மத்திய மாநில உறவுகள்ன்றது வந்து பகுதி 11ல இருக்கும். இதுல தான் நாம சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்னு படிப்போம். அதனால நிதி உறவுகள் வந்து பார்ட் 11ன்னு நினைச்சுக்காதீங்க. நிதி உறவுகள் வந்து தனியா கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்ட் 12. இதை நல்லா கிளாரிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 3142 தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 22வது கொஸ்டின் பார்த்துடலாம். 22வது கொஸ்டின் வந்து அடிப்படை கடமைகள் பற்றி கேட்டிருக்காங்க. அதுல சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, விதி 51A டி என்பது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட், ஆரம்பத்தில் 11 அடிப்படை கடமைகளை கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது விதி 51A ஏ வந்து தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பத்தி நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 51A டின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வந்து உங்களுக்கு வந்து ஐல வரும். இந்த 51A டின்றது வந்து என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தேசத்துக்கு வந்து பணியாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தேசத்துக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு குறைபாடு வரும்போது நாம வந்து தேசத்துக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த 51A டின்றது. பொது சொத்துக்களை பாதுகாத்தல்ன்றது வந்து ஐல வரும். அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்க, ஆரம்பத்தில் வந்து 11 அடிப்படை கடமைகள் கொண்டு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 10 தான் இருந்துச்சு, இப்போதான் 11 நமக்கு இருக்கு. சி ஆப்ஷன்ல வந்து 10 அடிப்படை கடமைகள் வந்து தற்போது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறானதான். தற்போது 11வது இருக்கு. 11வது கடமை என்னன்னு நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, 51ஏன்றது தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் என்று கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஆன்சர் தான். 51ஏல ஏ தான் இது சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்னும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட கொள்கை, அதோட நிறுவனங்கள் எல்லாம் மதிக்கணும்னு சொல்றதும் அந்த 51ஏல தான். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின் பார்த்தலாம். எம்எம் பூஞ்சி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28, 2007. புக்ல வந்து நீங்க 2007 மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் படிச்சிருந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதான். ஏப்ரல் 28, 2007 புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23க்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 24வது கொஸ்டின், 1975ஆம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1975ஆம் ஆண்டு வந்து அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது நீங்க சர்பட்ட பரம்பரை படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த காட்சி வந்து வச்சிருந்திருப்பாங்க. 1975ல அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தவர் வந்து முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தான் 1975ல அவசர நிலை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அவசர நிலை வந்து 3 டைம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். அதாவது தேசிய அவசர நிலை 1962ல ஒரு டைம், 1971, அடுத்தது 1975ல 3 டைம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது மீதி இருக்கிற 3 பேர் பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். மொரார்ஜி தேசாய். இந்த மொரார்ஜி தேசாய்ன்றது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஆளு. இவர் என்ன பண்ணியது பாருங்க பாத்தீங்கன்னா 1966ல முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட தலைவர் வந்து இவர் தான்.
இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மொரார்ஜி தேசாய் பத்தி முக்கியமான இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. மண்டல் கமிஷன் ஒன்று நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது 1979ல போட்டிருப்பாங்க மண்டல் கமிஷன்ன்றது. இந்த மண்டல் கமிஷன் வந்து இவர் ஆட்சியில் இருக்கும் போது தான் இந்த மண்டல் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் பத்தி இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்னன்னா, முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966ல ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் தான் தலைவராக இருந்திருப்பாரு. 2வது வந்து இவரோட ஆட்சியின் போது தான் 1979ல மண்டல் கமிஷன்ன்றது ஒன்று நியமிச்சிருப்பாங்க. இது 2த்தையும் நோட் பண்ணிக்கோங்க மொரார்ஜி தேசாயை பத்தி. அடுத்தது விபி சிங்னு இருக்காரு பாருங்க. இவர் வந்து ரிசர்வேஷன்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. இந்த மண்டல் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, 1979ல நியமிக்கப்பட்டது. இந்த மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளை இந்த விபி சிங் அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்துறாங்க. 1990ல இந்த மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை பண்ண ரிசர்வேஷன் சிஸ்டத்தை வந்து இந்த விபி சிங் அவர்கள் தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அதாவது ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன்ன்றது இந்த விபி சிங் காலத்தில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா 1990ல. அடுத்தது ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி பார்த்தலாம். ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி என்ன பார்க்கணும்னா, இவர் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆரம்பிச்சதுல ஒரு முக்கியமான ஆளு. அதாவது பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கத்துல இவர் வந்து ஒரு முக்கியமான ஆளு. இவருடைய காலத்தில் தான் 64வது சட்ட திருத்தம் மற்றும் 65வது சட்ட திருத்தம், இந்த 2 சட்ட திருத்தமும் பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, மக்களவையில மட்டும்தான் இந்த பில்லு வந்து பாஸ் ஆயிருந்திருக்கும். மாநிலங்களவையில வந்து இந்த பில்லு பாஸ் ஆயிருந்திருக்காது. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 24வது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தான் 1975ல அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தவர். அடுத்த கொஸ்டின் பாத்திரலாம். கூட்டுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன், ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். 42வது அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏன் குறு அரசியலமைப்பா சொல்றாங்கன்னா, அந்த சட்ட திருத்தத்து மூலியமா தான் நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. அதனால தான் அது வந்து ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 26வது கொஸ்டின் பார்த்தலாம். 26வது கொஸ்டின் வந்து அடிப்படை கடமைகள் இருந்து கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அரசியலமைப்பு ஏற்பு நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அடிப்படை கடமை தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதோட ஆர்டிகளும் பார்த்திருக்கோம். அடுத்து பி பாருங்க. பிஓ பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம், அதோட ஆர்டிகளும் பார்த்திருக்கோம். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். அடுத்து பாருங்க. தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான். 51A டின்னு சொல்லியிருந்திருப்போம். இது மூணுமே நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு அடிப்படை கடமைகளும் குறிப்பிடாதது. இதுதான் அடிப்படை கடமைகள் இல்லை. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்தது 27வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியல் சேராததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. மீன்பிடி தொழில், உள்ளாட்சி அரசாங்கம், கனிமங்கள் மீதான வரி உரிமைகள். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள். இதுல மீன்பிடி தொழில், உள்ளாட்சி அரசாங்கம், கனிமங்கள் மீதான வரி உரிமைகள், இது மூணுமே எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா மாநில பட்டியலில் தான் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க துறைமுகங்கள். இந்த துறைமுகங்கள் என்றது மத்திய அரசு பட்டியலில் வருது. அதாவது பெரிய பெரிய செக்டாரா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு பட்டியலில் தான் வரும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. துறைமுகங்கள், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய செக்டார்ஸ்லாம் மத்திய பட்டியலில் தான் இருக்கும். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து மாநில பட்டியலில் வந்து சேராது. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. தேசிய அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 3 டைம் வந்து தேசிய அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க. அதுல 1975 வந்து இந்திரா காந்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். அந்த 3 வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1975. இதுல எப்போ அறிவிச்சிருக்க மாட்டாங்கன்னா 1952ல வந்து அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 29வது கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள் பற்றி கொடுத்திருக்காங்க. தற்போது மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள் மற்றும் பொதுப்பட்டியலில் 52 துறைகள் உள்ளனன்னு கொடுத்திருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 4 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தற்போது கல்வித்துறை மத்திய பட்டியலில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தான் கொடுத்திருக்காங்க. தற்போது மத்திய பட்டியலில் வந்து 100 துறைகள் இருக்கு, மாநில பட்டியல் 61 இருக்கு, பொதுப்பட்டியல் வந்து 52 இருக்கு. இது ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 99 இருக்கும். மாநில பட்டியலில் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 66 இருந்திருக்கும். 66ல இருந்து தான் 61 இருந்திருக்கும். அடுத்து பொதுப்பட்டியலில் முன்ன எத்தனை இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 47 இருந்திருக்கும். 47ல இருந்து இப்போ வந்து 52 இருந்திருக்கும். இதுல தான் இந்த 5 டிஃப்ரெண்ட் இருக்கும். 5 வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திருப்பாங்க. அது வந்து நம்ம அடுத்து ஒரு ஆப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துருவோம். அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 4 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. 1978 44வது சட்ட திருத்தம் வந்து சொத்துரிமையை பற்றி குறிப்பிடுறது. இது நம்ம போன டெஸ்ட்லேயே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம்.
இதுல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 துறைகள் கிடையாது, 5 துறைகளை வந்து மாற்றிருப்பாங்க. அந்த 5 துறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவு, அடுத்தது பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தவிர பிற நீதிமன்றங்களோட நிர்வாகத்தை வந்து பொதுப்பட்டியலில் மாற்றிருப்பாங்க. இந்த 5ம் தான் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலேருந்து மாற்றிருப்பாங்க. அடுத்தது 3வது ஆப்ஷன் பாருங்க. தற்போது கல்வித்துறை மத்திய பட்டியலில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். கல்வித்துறைன்றது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. இந்த பொதுப்பட்டியலில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் பொதுப்பட்டியலில் வச்சிருப்பாங்க. இப்பயே பாருங்க, இந்த சிறு அரசியலமைப்புன்றது என்னென்னலாம் மாற்றிருக்காங்கன்னு நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு ஆர்டராக நீங்கள் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த 42வது சட்ட திருத்தத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது அங்கங்கேயும் இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல எழுதி வைக்கும் போது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சட்ட திருத்தமும் தவறாக கொடுத்துருக்காங்க. 5 துறைகள் வந்து 4 துறைகள் கொடுத்துருக்காங்க. அதனால அது தவறு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டும் பொதுப்பட்டியல்ன்றதை மத்திய பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறானது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 3மே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ல் யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யார் தலைமையில்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற எம்என் வெங்கடாசலையா தலைமையில் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க, எம்எம் புஞ்சி. இவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏப்ரல் 28, 2007 தான் எம்எம் புஞ்சி குழு வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்கன்னு ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினாவே பார்த்துருக்கோம். சி ஆப்ஷனில் பாருங்க, பி.வி. ராஜமன்னார். பி.வி. ராஜமன்னார் கமிட்டின்றது தமிழக அரசு மூலியமா மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை விசாரிக்கிறதுக்கு அமைச்சிருப்பாங்க 1969ல். இந்த ராஜமன்னார் குழுவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தது சர்க்காரியா கமிட்டி. சர்க்காரியா கமிட்டியில் வந்து மொத்தமாக 3 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். அது யாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம். அதெல்லாம் நீங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இந்த 30 கொஸ்டினும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னைக்கான எக்ஸ்பிளேஷனும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாரும் இப்போ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலத்தை நீங்கள் தாத்திட்டே போனீங்கன்னா கடைசி டைமில் வந்து படிக்க முடியாது. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது, நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். இந்த டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.